இந்த வீடியோவில் பெரிமீட்டர்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். பெரிமீட்டர்ன்றது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அரௌண்ட் அ ஷேப். அப்படின்னா என்ன? ஒரு ஷேப்பை சுற்றி இருக்கிற டோட்டல் லென்த்தை தான் பெரிமீட்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் 6 சென்டிமீட்டர்னும் வித் 3 சென்டிமீட்டர்னும் இருக்குது. இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட ஒவ்வொரு சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 6 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் நமக்கு 18 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. இங்கே சென்டிமீட்டர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த ஷேப் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த யூனிட்ஸ் அது எவ்வளோ பெருசு இல்லை எவ்வளோ சின்னதுன்றதை காமிக்குது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர்லாம் தெரியும் இல்லையா? கிலோமீட்டர் ரொம்ப பெருசு, மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு டேபிளோட லென்த்துக்கு ஈக்குவலாக வரும், சென்டிமீட்டர் உங்கள் நெயிலோட லென்த்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும், மில்லிமீட்டர்ன்றது ரொம்ப சின்னது. ஸோ இங்கே யூனிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது. இந்த ஷேப் பாருங்கள், 7.5, 3, 1.5, 3, 3, 4ன்னு லென்த்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே மீட்டரில் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 22 மீட்டர்னு கிடைக்குது. இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா 10th பிளேஸை 10th பிளேஸோடு ஆட் பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸை ஒன்ஸ் பிளேஸோடு ஆட் பண்ணணும். சரி, இந்த ஷேப் பாருங்களேன். இதில் மொத்தம் எத்தனை சைடு இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஆனால் இந்த 6 சைட்ஸோட லென்த்து கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. ஒரு சைடோட லென்த் மிஸ் ஆகுது இல்லையா? அந்த சைடோட லென்த்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த டோட்டல் லென்த் வந்து 10.5ன்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி இங்கே 3 போயிட்டதால் ரிமைனிங் இருக்கிறது 7.5 தான் இந்த மிஸ்ஸிங் லென்த். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 6 + 3 + 3 + 7.5 + 3 + 10.5 என்ன கிடைக்கும்? 33ன்னு கிடைக்குது. அடுத்து இந்த ரெகுலர் ஹெக்ஸகனை பார்த்துக்கோங்க. ரெகுலர் ஹெக்ஸகன் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெகுலர்னாவே ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஒரு சைடோட லென்த்தை கொடுத்துட்டாங்கன்னா மீதி இருக்கிற சைடோட லென்த்தும் அதே தான். அப்போ ஒவ்வொரு சைடோட லென்த்தும் இங்கே 4.5 சென்டிமீட்டர் தான். மொத்தமாக 6 சைடு இருக்கிறதால நீங்கள் 4.5ஐ 6 டைம்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லைனா 4.5ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4.5ஐ 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6 5s are 30, 3 left over, 6 4s are 24, 24 + 3 27. கொஸ்டினில் 1 டெசிமல் டிஜிட் இருக்கிறதால ஆன்சர்லேயும் 1 டெசிமல் டிஜிட் இருக்கு. ஸோ 27 சென்டிமீட்டர் தான் இதோட கரெக்டான ஆன்சர். இது பெரிமீட்டர் சம்மந்தமான ஒரு சின்ன இன்ட்ரோ தான். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.